திராவிட சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்து இருப்பவர் தென்சென்னை மாவட்டத்தில் CIT1 முன்னாள் செயலாளரும் CPM கட்சியின் உறுப்பினருமான தோழர் அப்புன் அவர்களிடம் வெண்மணி விவசாய கூலி தொழிலாளர்களின் இரத்த சரித்திரம் இது சம்பந்தமாக தோழரிடம் சில தொகுப்பு நிகழ்வு. தோழர் வணக்கம். வணக்கம். 1968ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் அறிஞர் அண்ணா தலைமையில் ஆட்சி அமைந்து ஓராண்டுக்கு நடந்த பிறகு ஏற்கனவே பல ஆண்டு காலமாக இன்றைய நாகப்பட்டினம் மாவட்டத்தில் விவசாய தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் மிராசுதாரர்கள் தலைமையில் அடிமைகளாக வைத்திருந்த நிலையில் அதுக்கு எதிரான போராட்டத்தை விடுதலைக்கு முன்பாகவே கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் சுதந்திர போராட்ட வீரராக இருந்து அங்கிருந்து வந்த மரியாதைக்குரிய சீனிவாச ராவ் அவர்கள் தலைமையில் விவசாயிகளுக்கான தனி சங்கமும் விவசாய தொழிலாளர்களுக்கான தனி சங்கமும் அமைத்து உரிமைகளுக்கான போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். இன்றைய நாகரிக சமுதாயத்தில் நாமே இது வெக்கும்படியான ஒரு காரியத்தை தமிழ்நாட்டில் அன்றைய ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்டத்தில், குறிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுற்று வட்டாரத்தில் மனிதர்களாக மதிக்க தவறி மனிதர்களை அடிமைகளாக ஆக்குகின்ற காரியத்தை நிலச்சுவாந்தார்கள் செய்து வந்தார்கள். நிலச்சுவாந்தார்கள் என்று சொன்னால் 2000-3000 ஏக்கர் அதிபதியாக இருந்த பணத்திமிர் பிடித்த நிலக்கிழார்கள் அவர்கள் அங்கே விவசாய வேலைகளுக்காகவும் இதர பணிகளுக்காகவும் அடிமைகளாக வேலை செய்து கொண்டிருந்த காலத்தில் அதுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்த வேண்டும் என்பதற்காக முதலிலே அவர்களை சங்க ரீதியாக திரட்டுகிற பணியிலே அன்றைய ஒன்றுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அதனுடைய மகத்தான தலைவராக இருந்த மரியாதைக்குரிய சீனிவாச ராவ் அவர்கள் அந்த பணியை துவக்கினார்கள். எழுத படிக்க தெரியாது ஒரு ஆள் முன்னாக இருந்து கூனி குறுகி இருந்த காலம் இவர் போய் அங்கேயே தங்கி அவர்களுக்கு உணர்ச்சி ஊட்டி உரிமைக்கான காரணத்தை தெரிஞ்சு படிப்படியாக சங்கம் அமைத்து கூலி உயர்வுக்கான போராட்டத்தை நடத்தினார்கள். கூலி உயர்வு போராட்டத்தோடு நான் ஒரு மனிதன், என்னை மனிதனாக மதிக்க வேண்டும் என்கிற போராட்டத்தையும் நடத்தினார்கள். கடும் அடக்குமுறை நிலச்சுவாந்தார்கள் மையத்திலே இருந்தது. நிலச்சுவாந்தார்கள், நில உரிமையாளர்கள் அவர்களுக்கு என்று ஒரு தனி சங்கத்தை உருவாக்கி இருந்தார்கள். தொழிலாளர்களுக்கு மட்டும்தான் சங்கம் என்பதில்லை. நிலச்சுவாந்தார்கள் அத்தகைய சங்கத்தை உருவாக்கி ஆளுகிற கட்சியோடு உறவு கொண்டு ஆளுகிற வர்க்கத்தோடு நட்புறவு கொண்டு இந்த தொழிலாளர்களை மிகவும் கடுமையான முறையிலே சுரண்டினார்கள். சங்கம் படிப்படியாக வளர்ந்து ஒன்றுபட்ட தஞ்சையிலே பரவலாக வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் அழித்திரண்ட பிறகு கூலி உயர்வு போராட்டத்தை நடத்தினார்கள். கூலி உயர்வு போராட்டத்தை நடத்திய போது அதை ஒடுக்குவதற்காக வேறு மாவட்டங்களிலிருந்து தொழிலாளிகளை அழைத்து வந்து கருங்காலி வேலைகளை செய்ய வைக்க முயற்சிப்பட்டார்கள். அவர்கள் வேலை நேரம் போக தன் வீட்டிலே வந்து தங்கி அந்த வீட்டு வேலையும் செய்ய வேண்டிய பணியையும் செய்தார்கள். பெண்ணடிமை என்பது அங்கே காணப்பட்டது. இதுக்கு எதிரான வீரஞ்செறிந்த போராட்டம் நடத்திய போது காவல்துறை துணையுண்டு நிலச்சுவாந்தர்கள் இவர்களை அடக்கினார்கள். இப்போ நிலச்சுவாந்தர்களுக்கு எதிராகவும் காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு எதிராகவும் ஒரு மிகப்பெரிய நீண்ட போராட்டத்தை பல ஆண்டு காலமாக நடத்தியதன் போது இறுதி கட்டமாக 1968 டிசம்பர் 22, 23 தேதிகளில் வெளி ஆட்கள் கொண்டு வந்து போராடுகிற தொழிலாளிக்கு எதிராக
அடக்குமுறை செய்தார்கள். அதனையும் எதிர்கொண்டு வீறு கொண்டு எழுந்து வெண்மணி என்கிற கிராமத்தில் அந்த போராட்டம் வீறு கொண்டு நடந்தது. நிலச்சுவார்ந்தார்கள் கோபாலகிருஷ்ண நாயுடு தலைமையில் அடக்குமுறை கையாண்டு போராடி கொண்டிருக்கிற இந்த தொழிலாளியிடத்தில் சமயத்தில் உங்களுக்கு கூலி உயர்வு கூட தருகிறேன், நீங்கள் ஏற்றி இருக்கிற செங்கொடியை இறக்கிவிடுங்கள், செங்கொடி விட்டு வெளியே வாருங்கள் என்று அழைத்தார்கள். விவசாய தொழிலாளர்களும் விவசாயிகளும் எங்கள் உரிமைகளுக்காக போராடிய அந்த அமைப்பை, எங்களது வாழ்வாதாரத்துக்கு போராடிய அந்த அமைப்பை விட்டு வெளிவர மாட்டோம், நாங்கள் தொடர்ந்து போராடுவோம் என்று திமிரி எழுந்தபோது ஆத்திரப்பட்டு அவர்களை எல்லோரையும் ஒரு குடிசையின் கீழ் வெண்மணி என்கிற கிராமத்தில், இப்போது நினைவகமாக இருக்கிற அந்த இடத்தில் அடைத்து வைத்து பெற்று பெட்ரோல் ஊற்றி கொளுத்தினார்கள். இரவு நடந்தது. பெட்ரோல் ஊற்றி கொடுத்து 44 உயிர்கள், குழந்தைகளிலிருந்து வயசானவர்கள் வரை எரிந்து செத்தார்கள். இந்த செய்தி காட்டுத்தீ போல் பரவலாக பரவியது. அன்றைய முதலமைச்சர் அண்ணா அவர்கள் இந்த செய்தி அறிந்து ஒரு நாள் சாப்பிடுவதே நிறுத்திவிட்டார். என் ஆட்சியிலேயா இப்படி நடக்கிறது என்று வேதனைப்பட்டார். தகவல் தெரிந்து அன்றைய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர் எங்களது மரியாதைக்குரிய பி. ராமமூர்த்தி அவர்கள் வெண்மணிக்கு வந்து சம்பவத்தை அறிந்து உடனடியாக அது செய்த கொடுமைக்காரர்களை கைது செய்ய வேண்டும் என்கிற கோரிக்கை வைத்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தினை நடத்தினார். அதன் விளைவாக கொளுத்தியவர்களை கைது செய்யப்பட்டார்கள். வழக்குகள் தொடர்ந்தன. விசாரணைகள் பல ஆண்டுகள் நீடித்தன. அந்த தொழிலாளிகளுக்கு மறுவாழ்வு ஏற்பாடு செய்ய வேண்டும், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று அன்றைய முதலமைச்சர் அண்ணாதுரை அவர்கள் சொன்னபோது கூட அரசு இதுவரை அவர்களை காப்பாற்றவில்லை. அரசும் காவல்துறையும் ஆளுகின்ற ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற நிலச்சுவார்ந்தார்கள் பக்கமே இருந்திருக்கிறது. பொதுவான ஆளாக அமைப்பாக அது இல்லை, நாங்கள் பார்த்து கொள்கிறோம் என்று பி. ராமமூர்த்தி தலைமையில் அன்றைய தினம் விவசாய தொழிலாளர் சங்கம் வீரையன் போன்ற தலைவர்களோடு இந்த பணியை செய்து வந்தது. இந்த போராட்டம் நீடித்த காலத்தில் இதுக்கு ஒரு முடிவு கொண்டு வர வேண்டும் என்பதற்காக அரசாங்கம் கணபதி பிள்ளை கமிஷன் என்கிற ஒரு கமிஷனை அமைத்தார்கள். அந்த சுரண்டலுக்கு, அடிமை சமுதாயத்துக்கு, கூலி உயர்வுக்கு ஒரு நியாயமான தீர்வு காண வேண்டும் என்கிற முறையில் அது சிபாரிசுகள் செய்யப்பட்டன. அந்த சிபாரிசின் அடிப்படையில் இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டது. எந்த இடத்தில் தொழிலாளியை அப்புறப்படுத்தினார்களோ அவர்களுக்கு அந்த இடத்திலே நிலத்தை உரிமையாக்கி நிலச்சுவார்ந்தாருடைய கொடுமைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு வாழ்வதற்கு, குடிசைகளை போடுவதற்கு, உரிமையோடு வாழ்வதற்கான சட்டக்கூலியை நிர்ணயித்து, குறைஞ்சபட்ச கூலியை நிர்ணயித்து அந்த ஆணை செய்த சிபாரிசின் அடிப்படையில் அரசாணை அளிக்கப்பட்டு குடியிருக்கிற இடங்களிலே குடிமனை பட்டா செய்து கொடுக்கப்பட்ட ஒரு வரலாறு. இப்படி நீண்ட நெடிய வரலாறு சம்பவம் தமிழ்நாட்டிலே நடந்தபோது அன்றைய தினம் முற்போக்காளர்கள், மக்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் இவைகள் குறித்தான விளக்கங்கள் நிறைய பேர் ஆதரவு தெரிவித்தார்கள். எங்களது மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய மைத்திலி சிவராமன் அவர்கள் ஐநா சபையிலே வேலை செய்து அமெரிக்கா விட்டு இந்தியா வந்தபோது இந்த சம்பவத்தை கேள்விப்பட்டு நேரடியாகவே வெண்மணிக்கு வந்து அதனுடைய ஒட்டுமொத்த நடவடிக்கைகளை பதிவேடு செய்தார்கள், ஆராய்ச்சி செய்தார்கள், பத்திரிகைகளை வெளியிட்டார்கள். இந்த கொடுமை தொடரக்கூடாது, இதுக்கு முடிவு கட்டியாக வேண்டும் என்கிற விவரத்தை சென்னையில் உள்ள அறிவாளிகள் மையத்தில், மத்தியதர ஊழியர்கள் மையத்தில் அந்த பணியை செய்து வந்தார்கள். கம்யூனிஸ்ட் கட்சியும் விவசாயிகள் சங்கமும் விவசாய தொழிலாளர் சங்கமும் ஒன்று சேர்ந்து அதன் பிறகு எடுத்த நடவடிக்கையின் விளைவாகத்தான் இன்றைய நாகப்பட்டினம், இன்றைய திருவாரூர் சுற்று வட்டார பகுதிகளிலே கீழ்த்தஞ்சை என்ற சொல்லுகிற பகுதியிலே அது ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்தது. இந்த போராட்டத்தினுடைய வரலாறுகளை எதிர்கால சமுதாயத்துக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக வெண்மணியிலே அந்த 44 உயிர்களுக்கு சமமான ஏற்பாட்டை, ஒரு குடிசையை நினைவு சின்னமாக ஆக்கப்பட்டு ஒவ்வொரு ஆண்டும்
25ஆம் தேதி வெண்மணி தினம் என்கிற நிகழ்ச்சியை கொண்டாடி அந்த வரலாற்று நிகழ்வுகளை புதிய தலைவர்களுக்கு நினைவுபடுத்தி கொண்டு இருக்கிறோம். இன்றைய தினம் அந்த நினைவு தினம் CITU இந்திய தொழிற்சங்க மையத்தினுடைய முயற்சியினாலே ஒரு பிரம்மாண்டமான வெண்மணி நினைவகம் என்கிற பெயரிலே சில கோடி ரூபாய்கள் செலவு செய்து கட்டப்பட்டு முடிக்கப்பட்டு இருந்து செயல்படுகிறது. தமிழகத்தின் முழுவதும் பல்வேறு ஊழியர்கள் நண்பர்கள் வந்து நினைவஞ்சலி செலுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அது கட்டி முடிக்கப்பட்ட வெண்மணி நினைவகத்தில் சாதாரண தொழிலாளிகளுக்கு பயிற்சி பட்டறையாக வகுப்பாக மாதந்தோறும் நடந்து வருகிறது. இன்னும் அந்த நினைவுகளை நினைவூட்டி முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். இன்றைய தினம் தமிழகத்தில் 2 கோடி நடுத்தர விவசாயிகள், ஏழை விவசாயிகள், சிறு குறுநில உரிமையாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். அவர்களுக்கு ஊதியத்தை முறையாக வழங்க வேண்டும். அவர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய நெல் போன்ற விவசாய பொருட்களுக்கு மத்திய அரசு நியாய விலை கொடுத்து வாங்க வேண்டும். அவங்க குடியிருக்கிற வீடு மற்ற ஏற்பாடுகளெல்லாம் தர வேண்டும் என்று இன்றைய தினம் கூட கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடி கொண்டிருக்கின்றன. இடதுசாரிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அந்த நினைவை என்றும் மறையாமல் பாதுகாத்து விடுதலை அடைந்து 75 ஆண்டு காலத்துக்கு பிறகும் அவர்களுக்கும் வேலை வாய்ப்பில் உத்தரவாதத்தை, வருமான உத்தரவாதத்தை, சமூக அந்தஸ்தை பெறுகிற காரியத்தை இன்னும் முழுமை பெறவில்லை. முழுமை பெறுகிற வரையில் அந்த போராட்டம் தொடர வேண்டும். அந்த நினைவலைகள் புதிய தலைமுறைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற முறையில் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 25ஆம் தேதி வெண்மணி தினத்தை நாங்கள் கொண்டாடி வருகிறோம். அது தமிழக மக்களுடைய எதிர்கால முன்னேற்றத்திற்கு இடதுசாரிகள் ஆற்றிய பணியை மக்களுக்கு எடுத்து சொல்லி வருகிறோம். மனிதநேயம் உள்ளவர்கள், மனித பற்றாளர்கள் இவைகள் போன்ற பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு பேராதரவு அளித்து இனி எதிர்காலத்தில் சுரண்டப்படுவதில் முற்றுப்புள்ளி வைக்கின்ற முறையில் கூலி அடிமையிலிருந்து விடுவித்து அனைவரும் சமமாக நடத்துகிற எல்லை நோக்கி தமிழகம் மேலோங்கி செல்ல வேண்டும் என்பதை CITU இந்திய தொழிற்சங்கம் மையத்தின் சார்பிலே நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம்.